ஆஷா லெனின் பேசுறேன். இன்னைக்கு எனக்கு ஒருத்தர் டாக்டர் ஆயிருக்காரு. அவர் வந்து எனக்கு அக்கு ப்ரெஷர்ல வந்துட்டு சம் வீசிங் உடனே கண்ட்ரோல் பண்றதுக்கும் அண்ட் வீட்லயே பண்ணிக்கிறதுக்கு ஏதோ டிப்ஸ் இருக்கு. அவங்க ஒய்ஃப் அடிக்கடி பண்ணி வீசிங் நல்லா குறைச்சி விட்டுட்டாங்க. அதை என் பேஷண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுங்க, ஏன்னா எனக்கு தெரியாது. அதனால அவங்க சொல்லி தரேன்னு சொன்னாங்க. இப்போ எப்படி பண்ணணும்னு சொல்லிடுங்க. லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துக்கணுமா? இந்த இடம் பக்கத்தில் இருக்காங்க. ஒரு 30 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணணும். 1 2 3 4 5 இந்த மாதிரி ஒரு 30 ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்மூத்தா பண்ணணும். ஸ்மூத்தா. ஆமா, அவர் பண்றது லைட்டா கூட வலிக்கவே இல்ல. அந்த மாதிரி பொறுமையா இப்படி பண்ணா என்ன ஆகும்? நுரையீரல் வந்து ஃப்ரீ ஆகுமா? ஹார்ட் வந்து வீசிங் இருக்குது இல்லை, ஹார்ட் வந்து ஏர் வந்து எல்லாமே எல்லா பிளட் சர்க்குலேஷன் வந்து கிளியர் ஆகும். ஏர் வந்து எல்லா இடத்துலையும் வந்து கிளியராக போகும். நுரையீரலுக்கு ஓகே. அதில் வந்து ஆமாம் லங்ஸ். அதே மாதிரி ரைட் ஹேண்டில் ஒரு 30 புஷ்அப் பண்ணிவிட்டு இதை வச்சு கொஞ்சம் விட்டு அப்புறமா இந்த சின்ன ஃபிங்கர் வந்து லைட்டாக இப்படி ஒரு 20 சொல்கிற அளவுக்கு 20 கவுண்ட்ஸ்க்கு. எஸ், 20 கவுண்ட்ஸ் வந்து நீங்கள் இது வரைக்கும் ப்ரெஷ் பண்ணிட்டீங்கன்னாக்கா ஓரளவுக்கு கிளியர் ஆகிடும். அதே மாதிரி அதே இந்த கையிலையும் ஃப்ரீ ஆகிடும். ஆக்சுவலி வீசிங்கோட இருந்தாங்க. அது பண்ண உடனே கம்ப்ளீட்டாக வீசிங் குறைஞ்சிச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதனால அவரை பார்த்து அவர் ஒரு தடவை ஹாய் சொல்லிடுவார். அவருக்கு அவன் இவ்வளோ பெரிய டிப்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும். ஓகே, தேங்க்யூ, நன்றி. இவர் தாத்தா பெரிய ஹோமியோபேட்டா